யுஜிசி கல்வி தகுதி நிர்ணயித்துள்ளது மற்றும் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி இது சம்மந்தமான வீடியோ நம்ம ஏற்கனவே போட்டிருந்தோம். அதை அந்த வீடியோக்குள்ள நான் லிங்க்கில் ஏற்கனவே போட்டிருக்கோம். அதை நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ ஒரு சப்ஸ்கிரைபர் என்ன கேட்டிருந்தாங்கன்னா, கௌரவ விரிவாளர்கள் பணி நிரந்தரம் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஏன் நான் இதை இப்படி சொல்கிறேன் அப்படின்னா, ஏற்கனவே கடந்த காலங்களில், அதாவது 2020 பார்த்திங்கன்னா, ஒரு 2018 காலகட்டங்களில் அனௌன்ஸ்மெண்ட் ஆஃப் மினிஸ்டர், ஹையர் எஜுகேஷன் மினிஸ்டரை அந்த லெட்டர் 14/12/2018 படியும், அதுவும் இல்லாமல் காலேஜ் எஜுகேஷன் லெட்டர் 2018-19 படி அந்த அசம்பிளியில் சொன்னது என்னென்னா, லாங் பீரியட் ஆஃப் சர்வீஸ் கெஸ்ட் லெக்சர்ஸ் யாரெல்லாம் இருக்காங்களோ, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இல்லை காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் டெஸ்ட் வச்சு அதன் மூலமாக டீச்சர் ரெக்ரூட்மெண்ட் மூலமாக அவங்களுக்கு போஸ்ட் ஆஃப் ஃபஸ்ட் டைம் ப்ரொஃபஸர் குவாலிஃபைடு ஆஸ் பர் த அதில் யாராருக்கெல்லாம் கலந்துக்கிறவங்களாம் குவாலிஃபைடில் யார் இருக்காங்களோ, ஆஸ் பர் த யுஜிசி கமிஷன் நாமினேஷனில் யாராக இருக்காங்களோ, சக்ஸஸ்ஃபுல் கேண்டிடேட்டுக்கு அவங்களோட சர்வீஸ் ரெகுலரைஸ் பண்ணிவிடுவோம். ஸோ இது ரெகுலர் போஸ்ட்டுக்கு பண்ணுறோம் அப்படிங்கிறத ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. இல்லை, இது எங்கன்னா லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி 2018-19 காலகட்டத்தில் அப்போதைய ஆனரபிள் ஹையர் எஜுகேஷன் மினிஸ்டர் இதை அனௌன்ஸ்மெண்ட்டாக கொடுத்துருந்தாங்க. ஸோ இதோட அப்போது அவங்க யோசித்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, கல்வியியல் கல்லூரிகளில் பார்த்திங்கன்னா மொத்த காலி பணியிடங்கள் வெவ்வேறு காலகட்டங்களில் அது ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அப்போ என்ன பண்ணாங்கன்னா, 2017-18 காலகட்டத்தில் 1146 போஸ்ட் மொத்தமாக ரெகுலரைஸ் பண்ணுற வேண்டியது காலகட்டம் இருந்துச்சு. இதை 2 ஃபேஸாக நாங்கள் பண்ணுறோம் அப்படிங்கிறத பிளான் பண்ணி வச்சுருந்தாங்க. இதன் மூலமாக இந்த மேலே கொடுத்த இந்த ரெஃபரன்ஸ் படி டைரக்டரேட் ஆஃப் காலேஜ் எஜுகேஷன் ஒரு ப்ரொபோசலை சென்ட் பண்ணி 3வது படிக்கப்பட்ட காலகட்டத்தில் ரெகுலரைசேஷன் ஆஃப் கெஸ்ட் லெக்சர்ஸ் யாரெல்லாம் மினிமம் குவாலிஃபிகேஷன், அதாவது இப்போ அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரை எக்ஸிஸ்டிங், இப்போ யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் எக்ஸிஸ்டிங்னா ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் அதுக்கான குவாலிஃபிகேஷன் மாறும். ஸோ இதை நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். எம்ஃபில் படிச்சுட்டு இருந்தால் மட்டும் போதும், இல்லை எம்ஏ முடிச்சிருந்தால் மட்டும் போதும். 1991, 93, 2009 எம்ஃபில், அதுக்கப்புறம் பிஹெச்டி, நெட்டு செட்டுன்னு சொல்லிட்டு நிறைய ரெகுலரைசேஷன் மாறுது. இனி வரும் காலங்களில் இன்னும் ஃபியூச்சரில் கூட ரெகுலரைசேஷன் மாறலாம். ஸோ இதன் காலகட்ட கண்டுபிடி பார்த்திங்கன்னா, இந்த ப்ரொப்போசலை கரெக்டாக டைரக்டரேட் ஆஃப் காலேஜ், டைரக்டர் எஜுகேஷன் இதை எடுத்து இதை ரெகுலரைஸ் பண்ணுறதுக்கான கெஸ்ட் லெக்சர்ஸ் என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறத அப்பாயிண்ட் பண்ணுறது, கவர்மெண்ட் காலேஜ் பண்ணுறதுங்கிறதுக்கான சில ரூல்ஸ் வச்சுருந்தாங்க. இந்த ரூல்ஸ் படி தான் இப்போ ஒரு கெஸ்ட் லெக்சர்ஸ் கேட்டிருந்தாங்கன்னு சொன்னோம் இல்லைங்க, அது இந்த கண்டிஷன்ஸில் இருக்கணும். அதாவது ஒரிஜினல் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸில் கெஸ்ட் லெக்சர்ஸ் அந்த நாம்ஸ் என்னென்னா ஓப்பன் காம்படிட்டிவ் ப்ராசஸாக இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த காலகட்டத்தின் படி இது ஓப்பன் காம்படிட்டிவ் ப்ராசஸாக இருக்கணும் அப்படிங்கிறது ரூலாக இருக்குது. இது ஏற்கனவே அரசே கொடுத்த கவர்மெண்ட் ஜிஓ 56ங்கிற ஆப்ஷனில் தான் இதில் இருக்குது. ஓப்பன் காம்படிஷனாக கெஸ்ட் லெக்சர்ஸ்க்கு நாம்ஸை ஃபாலோ பண்ண வைக்கணும். அதுவும் இல்லாமல் இந்த செலெக்ஷன் ஆஃப் ப்ராசஸ் அது ரெகுலரைஸ் பண்ணுறவங்களுக்கு பார்த்திங்கன்னா மொத்தம் 1146 அப்படிங்கிறத இதை தாண்டிடக்கூடாது அப்படிங்கிறத ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணியிருந்தாங்க. இந்த 1146ங்கிறதும் பார்த்திங்கன்னா 2017, 18, 19, ஏன்னா 19, 20, 21 கொரோனா காலகட்டத்துக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 58 வயதுக்கு நிரம்புறதுவோட ரிட்டைர்மெண்ட், அதாவது ஓய்வு பெறும் வயது 58லேருந்து 60 மாற்றின காலகட்டம் அது. அதுக்கப்புறம் சூப்பர் ஆனிவேஷன் சில பேருக்கு இருந்துச்சு. ஸோ அந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா இப்போ 2017, 18, 18, 19 58 வயது நிரம்பினவங்கலாம் 2020, 21, 22, 23 காலகட்டத்தில் சூப்பர் ஆனிவேஷன் 60 வயது முடித்து இப்போ நிறைய பேர் ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க. சொல்லப்போனால் இப்போ வேக்கன்சி அதிகபட்சமாக இருக்குது அதாவது அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் இது இருக்குது. ஸோ அப்போதைய காலகட்டத்தில் 2017, 18, 18, 19 1146 போஸ்ட் 2 ஃபேஸாக போடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தாங்க. அதுவும் இல்லாமல் அதை ஸ்பீடப் பண்ணுறதுக்கு, செலெக்ஷன் ப்ராசஸை, எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா அதை ஸ்பீடப் பண்ணுறதுக்கு ஸ்க்ரூட்டினைசிங் அப்ளிகேஷன், கொடுக்குற அப்ளிகேஷனை எப்படி ஸ்க்ரூட்டினைஸ் பண்ணுறது. ஸோ இதுக்கு ஒரு பெரிய ப்ராசஸ் இருக்கும்ல. இப்போ இது எப்படின்னா, அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, கல்வியியல் கல்லூரிகளில் வேலை பார்க்குற கௌரவர்களார்கள் அதில் எத்தனை பேர் இருக்காங்க, எவ்வளோ பேர் குவாலிஃபைடில் இருக்காங்க, அதில் எவ்வளோ பேர் ராங் சர்வீஸ் மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படிங்கிறத கண்டினியூ பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட்டை ஸ்க்ரூட்டினைஸ் பண்ணுறதுக்கு ஏற்கனவே ப்ராசஸ் நடந்துச்சு. அதுவும் இல்லாமல் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், சிவியுமே இவங்களுக்கு நடைபெற்றது. அதாவது எந்த குவாலிஃபிகேஷன் இருக்காங்க, எப்போ முடிஞ்சு எல்லாத்தையும். அதே மாதிரி அது ரேங்க் லிஸ்ட்டையும் அதை ப்ரிப்பேர் பண்ணாங்க. அதுக்கு கமிட்டி ஃபாலோயிங் மெம்பர்ஸாக கொடுத்துருந்தாங்க. டைரக்டரேட் ஆஃப் காலேஜ் எஜுகேஷன் ஒரு மெம்பராகவும், ஜாயிண்ட் டைரக்டர் ஆஃப் காலேஜ் எஜுகேஷன் டீச்சர் ரெக்ரூட்மெண்ட் போர்டு அது ஒரு மெம்பராகவும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜாயிண்ட் டைரக்டர் ஆஃப் காலேஜ் எஜுகேஷன் P&I இந்த இதில் ஒரு மெம்பர் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் ஜாயிண்ட் டைரக்டர் ஆஃப் காலேஜ் எஜுகேஷன் ஃபினான்ஸ் இதில் ஒரு மெம்பராக கொடுத்துருந்தாங்க. அப்புறம் ரீஜனல் ஜாயிண்ட் டைரக்டர் ஆஃப் காலேஜ் எஜுகேஷன் இவங்க ஒரு மெம்பர், மொத்தம் 5 மெம்பராக கொடுத்துருந்தாங்க. இதுக்கப்புறம் உள்ள ரூல்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, செலெக்ஷன் ப்ரொபோஸ்ட் அந்த ரெகுலரைஸ் பண்ணுற அந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா, ப்ரொஃபஸர்
இந்த செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து இந்த 2020 இல்லை 18 தான் நடந்துச்சுன்னுங்கள. ஸோ இதில் பாருங்கள், இந்த செலெக்ஷன் ப்ராசஸ் கெஸ்ட் லெக்சர் ப்ரொபோஸ் டு பி ரெகுலரைஸ்ட் ஆஸ் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஷால் பி பேசிஸ் ஆன் த ப்ரொசீஜர் கான்டம்ப்ளேட்டட் கவர்மெண்ட் ஜிஓ 412 ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் டேட்டட் 4/12/2009. 2009லேயே December 4 இது மாதிரியான ஏற்கனவே ஒரு ப்ரொபோசல் ரெகுலரைஸ் பண்ணுறதாகவே சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜிஓ 32ன்னு சொல்லி இது வந்து ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் 8/3/2013லையும் சொல்லப்பட்டிருக்கு. கவர்மெண்ட் லெட்டர் அடுத்தது நம்பர் 1 சொல்லி 27/6/2012லையும் அலாட்டட் மார்க் அதுக்கு என்ன கொடுக்கணுங்கிறதையும் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இது வந்து 2018, 19, 20 சொல்லப்பட்டது கிடையாது. 2009, 2013, 2012ன்னு ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இது சொல்லப்பட்டது தான். அதுக்கப்புறம் டைரக்டர் ஆஃப் காலேஜ் எஜுகேஷன் இதுக்கு வந்து சஃபிஷியன்ட் எக்ஸ்பர்ட்டை கொடுத்து அது கவர்மெண்ட் காலேஜில் இன்டர்வியூ பேனலில் ஃபெசிலிட்டேட் பண்ணி செலெக்ஷன் ஆஃப் கெஸ்ட் லெக்சர்ஸ் வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக ப்ரொப்போஸ் பண்ணி அவங்கள ரெகுலரைஸ் பண்ணுறது அப்படிங்கிறதையும் பிளான் பண்ணி வச்சுருந்தாங்க. டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அதுக்கு ஃபெசிலிட்டேட் பண்ணி ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் அடிக்யூட் எக்ஸ்போர்ட் தமிழ்நாடு ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸ் டூ அதில் டைரக்டர் ஆஃப் காலேஜ் எஜுகேஷன் வரைக்குமே வந்து அதுக்கான ப்ராசஸ்க்கான பேனல் மெம்பர்ஸை ரெடி பண்ணி வச்சுருந்தாங்களாம். டைரக்டர் ஆஃப் காலேஜ் எஜுகேஷன் அதை கலெக்ட் பண்ணி அதில் கம்பைல் லிஸ்ட்டு வந்து லிஸ்ட் ஆஃப் குவாலிஃபைட் கெஸ்ட் லெக்சர் யூஜிசி நார்ம்ஸில் யாராக இருக்காங்கிறதையும் கலெக்ட் பண்ணி கெஸ்ட் லெக்சர் யாரெல்லாம் ஃபுல்ஃபில் எலிஜிபிள் கண்டிஷனை பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஃபேர் சான்ஸ் கொடுத்தாகணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்களாம். கெஸ்ட் லெக்சர்ஸ் அதுக்கப்புறம் ரெகுலரைஸ் பண்ணுறது வந்து ரெக்ரூட்மெண்ட் வந்து டிரான்ஸ்பரண்ட் மேனராக இருக்கணும். அது வந்து ப்ராசீஜர் வந்து ப்ரெஸ்கிரைப் கவர்மெண்ட் ஃபார்மேட். இந்த ப்ரொசீடிங்ஸை டைம் டு டைம் வந்து அந்த செலெக்ஷன் கமிட்டி வந்து அடிக்கடி மாற்றிக்கிட்டு இருந்ததாகவும் சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இன்டர்வியூ வந்து அது வந்து போர்டு வந்து ஒரு சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட் யூனிவர்சிட்டியிலேருந்தும் 2 சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட் கவர்மெண்ட் காலேஜிலேருந்தும் இருக்கணும் அப்படிங்கிறதையும் ப்ரொப்போஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் கெஸ்ட் லெக்சர்ஸ் ப்ரொப்போஸ்ட் அந்த ரெகுலரைஸ் பண்ண போகிற அந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் யாரெல்லாம் வந்து ஃபுல்ஃபில் பண்ணுறாங்களோ எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாவை அவங்களுக்கு வந்து ஸ்பெசிஃபைடு யூஜிசி யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் ஸ்பெசிஃபைட் பண்ண க்ரைட்டீரியாவில் கொண்டு வர ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சர்வீசஸ். ஸோ செலக்டட் கெஸ்ட் லெக்சர்ஸ் இப்போ அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் அது வந்து கமிட்டி என்ன சொல்லுதோ ரெகுலரைஸ் பண்ணுற அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு காம்பிடென்ட் அத்தாரிட்டி. ஸோ அந்த டேட் ஆஃப் அப்பாயின்மெண்ட்லேருந்து தான் உங்களுக்கு வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் கிளைம் கிடைக்கும். ஏன்னா நீங்கள் அதுக்கு முன்னாடி கெஸ்ட் லெக்சர்ஸாக நீங்கள் ஒர்க் பண்ணியிருந்தாலும் ஏற்கனவே நீங்கள் கெஸ்ட் லெக்சர் ஒர்க் பண்ணால் அந்த சர்வீஸ்லேருந்து உங்களுக்கு கொடுக்க முடியாது. எந்த தேதியில் நீங்கள் இருக்கீங்களோ அந்த தேதியிலேருந்து தான் கொடுக்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க. மினிமம் ஒரு 5 வருஷம் அப்படிங்கிற கெஸ்ட் லெக்சர்ஸ்க்கு வந்து எசென்ஷியல் குவாலிஃபிகேஷனாக ரெகுலரைசேஷனுக்கு பண்ணியிருந்தாங்க. இந்த சர்வீஸை ரெண்டர் பண்ணுறவங்க எந்த வருடத்தை எந்த டேட்டை ஃபிக்ஸ் பண்ணணும்ல 30/9/2019க்கு முன்னாடி இருக்கிறத வந்து அவங்களுக்கு கால்குலேட் பண்ணுறதா சொல்லி 5 இயர்ஸை கால்குலேட் பண்ணியிருக்காங்க. அப்போதைய தேதியில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் வந்து கால்ஃபர் பண்ண தேதி வந்து இந்த தேதி தான். ஸோ 2018 டிஆர்பி கால்ஃபர் பண்ணும்போது அந்த தேதியில் கால்ஃபர் பண்ணால் அதை ஒரு யார்ட் ஸ்டிக்காக வச்சு அந்த மார்க்லேருந்து பண்ணியிருந்தாங்களாம். அதுக்கப்புறம் செலெக்ஷன் கமிட்டி அந்த டோட்டல் மார்க்ஸ் என்னென்ன அப்டேட் பண்ணாங்களோ அவங்களுக்கு ஸ்பெஷல் எம்பசிங் சீனியாரிட்டி நம்பர் ஆஃப் சர்வீஸ் வச்சுருக்காங்களே இல்லை எந்த மாதிரிங்கிறத வந்து அதை வந்து பொறுத்து இது மாறுபடும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அது மாதிரி அசஸ்மெண்ட் அந்த கமிட்டி வந்து ஒரு ஸ்பெஷல் டெஸ்ட் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அதுலேருந்து ஃபிக்ஸேஷன் சீனியாரிட்டியை டிசைட் பண்ணி ப்ரையர் அப்ரூவல் பர்சனல் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ரிஃபார்மில் என்ன சொல்லியிருக்காங்களோ அதை பண்ண போகிறாங்க. அது மாதிரி ரூல் ஆஃப் ரிசர்வேஷன் இதில் வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத ஏற்கனவே பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. இதுதான் இந்த ப்ராசஸ் ஜிஓ 56ல். இது இன்னும் கேட்ட கேள்விக்கான சரியான பதிலாக சொல்லிட்டு நான் நம்புகிறோம். இது ஏற்கனவே சொல்லப்பட்டது தான். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பெல் பட்டன் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மறக்காம சிஎஸ் முகாதிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குற ஷேர் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.